ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் ஆடு ஜீவிதம். இது ஒரு சர்வைவல் ட்ராமா. இந்த படம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோவான பிருத்திவிராஜ் 5வது வரைக்கும் தான் படித்த ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட ஒய்ஃப் அமலாபால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவருக்கு வயசான அம்மாவும் இருப்பாங்க. அவரோட வீடும் ஒரு மாதிரி பழைய வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் தன்னோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்படுவார். ஆனால் அவருக்கு இருக்க வருமானம் ரொம்ப சின்னதாக இருக்கும். மணல் அள்ளி போட்டு தான் அவருக்கு வர வருமானம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அரபு கண்ட்ரிக்கு போய் வேலை செஞ்சு எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பார். அது போகிறதுக்காக ஏஜென்ட்டுக்கிட்ட தன்னோட சொந்த வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை கொடுத்துட்டு வெளிநாடு போகலான்னு சொல்லி கிளம்பி போவார். அவரும் அவரோட தம்பி மாதிரி இருக்க ஒரு பையனும், இவங்க 2 பேரும் இந்தியாவிலேருந்து அந்த அரபு கண்ட்ரிக்கு போவாங்க. அங்கே போனால் ஒரு ஆள் ஜீப்பில் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போவான். ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு பாலைவன பகுதியில் கூட வந்த பையனை ஒரு டென்ட்டுக்குள்ளே தள்ளிட்டு பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு ஜீப்பில் இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க. கொஞ்சம் தூரம் போய் பிருத்திவிராஜையும் இன்னொரு டென்ட்டில் தள்ளி விட்டுருவான். அங்கே போய் பார்த்தா அந்த டென்ட்டில் பிருத்திவிராஜுக்கு வேலை ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது தான். பிருத்திவிராஜ் அங்கே இருக்கவங்கள்ட்ட கெஞ்சி கதறுவார். ஆனால் அவர் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, பிருத்திவிராஜ் உயிரோட தப்பிச்சு வந்தாரா இல்லையா, எப்படி தப்பிச்சு வந்தார், இதுக்காக அவர் சந்தித்த போராட்டங்கள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஆடு ஜீவிதம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அப்புறம் மிகப்பெரிய பலம் பிருத்திவிராஜ் அவரோட நடிப்பு. சரியான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டராகவே உயிர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவு அந்த கேரக்டரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. ஒரு இடங்கள்லையும் அவரோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேரளாவில் சந்தோஷமாக அவர் ஒய்ஃபோடு இருக்கிறப்ப அதுக்கேற்ற நடிப்பு. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட்டுக்கிட்ட தன்னோட ஏழ்மை நிலைமையை சுட்டி காட்டி ஃபாரின் போகணும் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி பரிதாபமாக பேசுவார். அந்த சீனில் அதுக்கேற்ற நடிப்பு. துபாய் கிளம்பி போகிறப்போ ஒரு சந்தோஷமான முகத்தோடு போவார். அங்கே போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு டைம்லையும் அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அந்த டைமில் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அவரோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். கண்டிப்பாக அவருக்கு இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நினைப்பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், அப்புறம் மேக்கப், அப்புறம் சவுண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவுங்கிறத பற்றி சொல்லணுன்னா, பிருத்திவிராஜ் ஒரு பக்கம் அந்த பாலைவனத்தோட கொடுமையை நம்மக்கிட்ட நடிப்பு மூலம் கொண்டு வந்துட்டு இருந்தார்னா, இன்னொரு பக்கம் ஒளிப்பதிவுங்கிற வகையில் காட்சிகள் மூலம் அந்த பாலைவனத்தோட கொடூரத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களையும் அவ்வளோ அழகாக நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன்ஸையும் வெவ்வேறு ஆங்கிள்ஸில் வச்சு முடிஞ்ச அளவு சீன்ஸை கன்சியூம் பண்ணி ஒளிப்பதிவுங்கிற வகையில் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. பெருசாக நம்ம மனசில் மியூசிக் நிற்காட்டியும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மியூசிக்கும். நெக்ஸ்ட்டு எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. மேக்கப் டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பாராட்டணும். பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தாலும் மேக்கப் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேக்கப் சூப்பராகவே இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் ஒர்க்கும் படத்தோட சின்ன விஷயங்கள் கூட, மைல்டான விஷயங்களை கூட கேப்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த காற்றோட சவுண்டை கூட அழகாக கேப்சர் பண்ணி சவுண்ட் டிசைன்கிற வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் லென்த்து. படத்தோட ஸ்க்ரீன் பிளே உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த அளவு ஸ்லோவாக போகிற மாதிரி எடுத்திருக்க வேணாமோன்னு எனக்கு பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் டார்ச்சர் அனுபவிக்கிறதே அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது பிருத்திவிராஜ் மேலே பரிதாபத்தை உருவாக்காமல் லைட்டாக நமக்கு சலிப்பே உருவாக்கிறது. செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அது
ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தாக போயிட்டுருக்கு. அவ்வளோ லென்த்தாக தேவையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃபீல் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட லென்த்து. கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் ஓடுது. இந்த அளவு பெருசாக இந்த படத்தை எடுத்திருக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட 2 hours ப்ளஸ்லேயே இந்த படத்தை எடுத்திருக்கலாம். இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அடுத்த நெகட்டிவாக எனக்கு பட்டது, படத்தில் பிருத்திவிராஜ் அவரோட சர்வைவல் விஷயங்களை மட்டும்தான் படம் ஃபுல்லாக காட்டுறாங்க. அவர் ஃபேமிலி இவர் இல்லாத டைமில் என்ன மாரி ட்ரை பண்ணாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, இவரை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்கிறத இவங்க காட்டவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிருத்திவிராஜ் அவரோட நடிப்பு பிடிக்கும், மலையாள படங்கள் நான் விரும்பி பார்ப்பேன், எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் சர்வைவல் ட்ராமாஸ் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.